வாங்க குழந்தைகளே, இன்று நாம் ஒரு சிறப்பு கதை பார்க்கப் போகிறோம். நிரல்யா என்ற சிறிய முட்டையின் அற்புதமான பயணம். ஒரு காலத்தில் ஒரு பச்சை இலையின் கீழ் நிரல்யா என்ற சின்னஞ்சிறு முட்டை வாழ்ந்தது. ஒரு நாள் நான் மேகங்களுடன் நடனமாடுவேன், வானத்தை வண்ணங்களால் வரைவேன். ஆனால் அவள் ஒரு சிறிய முட்டை மட்டுமே. அவளால் எப்படி பறக்க முடியும்? அடடா, நான் ஒரு கம்பளி பூச்சி. ஆனால் என் சிறகுகள் எங்கே? பொறுமை சிறியவளே, முதல் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நிரல்யா 2 வாரங்கள் சாப்பிட்டாள் சாப்பிட்டாள் சாப்பிட்டாள். அவள் பெரியவளாகவும் 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 வளர்ந்தாள். எனக்கு மிகவும் தூக்கம் வருது. நிரல்யா ஒரு கூட்டுப்புழுவை உருவாக்கினாள். உள்ளே அற்புதமான மாற்றம் நடக்க இருந்தது. 2 வாரங்கள் காத்திருத்தல். மற்றும் வெளியே வந்தாள் நிரல்யா. என் சிறகுகள், என் கனவு நனவானது. நிரல்யா வானில் உயர்ந்தாள். அவள் பூக்களுடன் நடனமாடினாள். அவளுடைய கனவு நனவானது. பெரிய கனவு காணுங்கள் சிறியவர்களே. நிரல்யா கற்றுக்கொண்டாள். பொறுமையுடன் நாம் மாற்றமடையலாம். நம் கனவுகள் நனவாகலாம். நினைவில் கொள்ளுங்கள் குழந்தைகளே, நீங்களும் நிரல்யாவைப் போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து மாறுகிறீர்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.